தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் தம்முடைய பெரிதான கிருபையினாலே இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய 2வது ஆராதனை காணும்படி தேவன் செய்தபடினாலே கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த பிப்ரவரி மாதத்திலே 10 நாட்கள் கிருபையாய் நம்மை காத்து இந்த 11வது நாளை தந்தாரே, அதற்காய் கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். அவர் நமக்கு பாராட்டின எல்லா இரக்கங்களுக்கும் எல்லா தயவுக்கும் நாம் அதிகமாய் நன்றி செலுத்துவோம். அவருடைய மிகுந்த இரக்கங்களினாலே ஒவ்வொரு நாளையும் நாம் கிருபையாய் கடந்து வருகிறோம், ஜெயித்து வருகிறோம். சந்திக்கிற எல்லா போராட்டங்கள் பிரச்சனைகளிலும் கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்குகிறது. தேவன் என்னை தாங்குகிறார் என்று எழுதியிருக்கிறபடி அவருடைய நீதியின் வலதுகரத்தினாலே நம்மை தாங்கி நடத்துகிற அன்பு தகப்பனை அப்போது நன்றியுள்ள இதயத்தோடு துதிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாட்களிலே நீங்களும் நானும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 1 நாளாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தினுடைய 20வது வசனத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலங்கொண்டு தைரியமாயிருந்து இதை நடப்பி நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடு இருப்பார். தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடு கூட இருப்பார். இந்த உன்னோடு கூட இருப்பார், என் தேவன் என்கிற தலைப்பை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். வேதத்திலே மீகா, பவுல் அப்போஸ்தலன், யோபு, இயேசு கிறிஸ்து, தானியேல், யாக்கோபு, ரூத் இப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் எல்லாரும் என் தேவன் என்று உரிமை பாராட்டி அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் எப்படி நமக்கு தேவனானார் என்று சொன்னால், தாவீது சொல்லும்போது 2 சாமுவேலின் புஸ்தகத்திலே நாம் படிக்கிற வேளையில் 2 சாமுவேலின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 2 சாமுவேல் chapter 7 verse 24. உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் என்றென்றைக்கும் உம்முடைய ஜனமாயிருப்பதற்கு அவர்களை திடப்படுத்தி கர்த்தராகிய நீர்தாமே அவர்களுக்கு தேவனானீர். உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் என்றைக்கும் உம்முடைய ஜனமாயிருப்பதற்கு அவர்களை திடப்படுத்தி கர்த்தராகிய நீர்தாமே அவர்களுக்கு தேவனானீர். தேவன்தான் நமக்கு தேவனாய் மாறினார். எவ்வளோ பெரிய பாக்கியம்! அதனால தான் மோசே உபாகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே சொல்லும்போது, தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே ஜாதி எது? தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே ஜாதி எது? கர்த்தரை தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவரை சமீபமாய் பெற்றிருக்கிற ஜாதி. அப்படியானால் நமக்கு தேவனாய் மாறினதே ஒரு பெரிய ஆச்சரியம். நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாறினதே ஒரு பெரிய பாக்கியம், பெரிய சுலாக்கியம். இந்த உலகத்தில் எத்தனையோ ஐஸ்வர்யவான்கள், ஞானிகள், மேதாவிகள், இவர்களுக்கெல்லாம் இல்லாத பாக்கியம் அற்பரும் நீசரும் ஆகிய உங்களுக்கு எனக்கு தேவன் பாராட்டி இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாய் மாறுகிற ஒரு கிருபை தந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி தேவன் அவர்களுக்கு தேவனானார் என்பதை குறித்து இன்றைக்கு கொஞ்ச நேரம் நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்திலே படிக்கும்போது, யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்திலே யோசுவா தேவ ஜனங்களுக்கு சொல்லுகிற புத்திமதியிலே ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க கேட்கலாம். 2ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும் பாருங்கள். அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்கள் தகப்பனாகி ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து அவனை கானான் தேசமெங்கும் சஞ்சரிக்க செய்து அவன் சந்ததியை திரட்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நதிக்கு அப்புறத்திலே இவர்கள் வேறே தேவனை சேவித்தார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆபிரகாமுக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்தி அவனை அழைத்து அவனை கானான் தேசமெங்கும் சஞ்சரிக்க செய்தார். அவன் சந்ததியை பெருக செய்து அவனுக்கு பின்வரும்
சந்ததிக்கும் அவர் தேவனாயிருக்கும்படிக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நதிக்கு அப்புறத்திலே வேறே தேவர்களை சேவித்தவனை கர்த்தர் அழைத்தார். எவ்வளோ பெரிய பாக்கியம்! நாம கூட நம்ம யோசித்து பார்ப்போம். கர்த்தர் நம்மை அழைத்ததுனாலே அந்நிய தெய்வ வல்லமையிலிருந்து விடுதலையாகி தேவனுடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம். அழைத்த தேவன் இப்பொழுது ஆபிரகாமிடத்தில் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன காரியம்னா, நான் உனக்கும் உன் பின்வரும் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படிக்கு நீ ஒரு காரியத்தை செய்யணும் ஆபிரகாமே. என்ன காரியம்? அதை தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆதியாகம புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கும் போது 7 முதல் 11 வரைக்கும் உள்ள வசனத்தை வாசிக்கலாம். உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாயிருக்கும்படிக்கு எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். நீ பரதேசியாய் தங்குகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உன் பின்வரும் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன். ஒரு உடன்படிக்கையை தேவன் ஸ்தாபிக்கிறார். அப்படியானால் இந்த உடன்படிக்கையின் மூலமாய் நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம். தேவன் நமக்கு தேவனாய் மாறுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து 9-10 வசனங்களை வாசிக்கலாம். பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, இப்பொழுது நீயும் உன் பின் தலைமுறையாக வரும் உன் சந்ததியும் என் உடன்படிக்கை கை கொள்ளுங்கள். எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கை கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் மக்களுக்கும் பிள்ளைகளுக்கும் விருத்த சேதனம் பண்ண வேண்டும். உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள். அது எனக்கும் உனக்கும் உள்ள உடன்படிக்கை அடையாளமாயிருக்கும். இங்கே கர்த்தர் உடன்படிக்கையின் மூலமாக, கர்த்தர் ஸ்தோத்திரம், through the covenant, உடன்படிக்கையின் மூலமாக அவர் நமக்கு தேவனாய் மாறுகிறார். நாம் அவருக்கு பிள்ளைகளாய் மாறுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் மாம்ச விருத்த சேதனத்தினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேவன் நமக்கு தேவனாய் மாறுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விருத்த சேதனத்தினாலே தேவன் நமக்கு தேவனாய் மாற விரும்புகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் தேவன் அவர் தேவனாயிருக்கும்படி ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஆபிரகாமே, இந்த தேசத்தை உனக்கு தருவேன், இந்த சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன். ஆனால் நீ உன் சகல ஆண்மக்களுக்கும் நீ விருத்த சேதனம், நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ண வேண்டும். சகல ஆண் பிள்ளைகளுக்கும் விருத்த சேதனத்தை பண்ண வேண்டும். இதுதான் தேவனுடைய உடன்படிக்கையினுடைய அடையாளமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளோ நல்ல ஒரு வார்த்தை! உனக்கும் உன் சந்ததிக்கும் தேவனாயிருக்கும்படி நீ கை கொள்ள வேண்டிய ஒரே ஒரு சத்தியம் விருத்த சேதன சத்தியம். மாம்சத்தின் நுனித்தோலை வெட்ட வேண்டும். இதுதான் உனக்கும் எனக்கும் அடையாளம். அப்பொழுது நான் உனக்கு தேவனாயிருப்பேன், நீங்கள் எனக்கு பிள்ளைகளாயிருப்பீர்கள். அப்போதான் நாம் தைரியமா சொல்ல முடியும், இவர் என் தேவன், இவர் என் தேவன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் பைபிளில் படிக்கும்போது கர்த்தர் ஸ்தோத்திரம், மாம்சத்தின் நுனித்தோலை பட்டயத்தாலே வெட்டுவது, இதுதான் விருத்த சேதனம். நம்முடைய ஜீவியத்திலும் கூட இந்த பட்டயம், எபிரேயர் 4:12 படி இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், எந்த பட்டயத்திலும் மேலான பட்டயம், இது தேவனுடைய வசனமாகிய பட்டயம் என்று நம் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பட்டயம், வசனமாகிய பட்டயம் நம் இருதயத்தை அது குத்த வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் மாம்சத்தின் நுனித்தோலை சர்க்கம்சேஷன் பண்ணினாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இதை செய்யணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வேதத்தை நாம் வாசிக்கும் போது கலாத்தியர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே, கலாத்தியர் 6:15, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். புதிய ஏற்பாட்டில் விருத்த சேதனத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாமல் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மீண்டும் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தினுடைய 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கிறிஸ்து இயேசுவிடத்தில் விருத்த சேதனமும்
விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். அன்பினால கிரியை செய்கிற விசுவாசம் விருத்த சேதனத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாமையினாலும் ஒரு மேன்மையும் இல்லை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக எழுதுகிறார். மீண்டும் கூட 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புது சிருஷ்டியே காரியம், தேவனுடைய கட்டளைகளை கற்பனைகளை கைக்கொள்வதே காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பினால் கிரியை செய்வதுதான் காரியம் என்று பவுல் அப்போஸ்தலன் அழகாக சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஜீவியத்தில் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுவதற்கு, தேவன் நமக்கு தேவனாய் மாறுவதற்கு ஆபிரகாம் இடத்துல ஒரு பிரமாணம் வைத்தார். நீ விருத்த சேதனம் பண்ண வேண்டும். மாம்ச விருத்த சேதனத்தினாலே நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம். தேவன் நமக்கு தேவனாய் மாறுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்முடைய ஜீவியத்தில் புதிய ஏற்பாட்டு காலத்தில் நாம் பழைய ஏற்பாட்டு காலத்தை போல விருத்த சேதனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. புது சிருஷ்டியாய் மாறணும், அதுதான் காரியம். அன்பினால கிரியை செய்யணும், அதுதான் காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் நான் தேவனுடைய கற்பனையை கை கொள்ளணும், அதுதான் காரியம் என்று அப்போஸ்தலன் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் ஆவிக்குரிய விருத்த சேதனம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கெங்கெல்லாம் நாம் விருத்த சேதனம் செய்யப்பட வேணும் என்பதை குறித்து கொஞ்சம் கூட தெளிவாய் நாம் தியானிக்கலாம். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே நாம் வாசிக்கும் போது ரோமர் 2ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கும்போது உள்ளத்தில் யூதனானவனே யூதன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் ரோமர் 2:29 உள்ளத்தில் யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் விருத்த சேதனத்தை மாம்சத்தின்படி செய்யாமல் ஆவியின்படி செய்யணுமா? அப்படியானால் உள்ளத்தில் யூதனானவனே யூதன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் ஆவியின்படி உண்டாகிற விருத்த சேதனமே விருத்த சேதனம். ஆவியினால உண்டாகிற ஒரு விருத்த சேதனம். இன்னும் கூட பிலிப்பியர் நிருபத்திலே 3ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கும்போது பரிசுத்த பவுல் இன்னொரு வார்த்தை சொல்லுகிறதை நமக்கு வாசிக்க முடியும். 3ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனம், ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவினாலே ஆராதனை செய்து இயேசுவிலே பிரசம்சிக்கிற, இயேசுவை உயர்த்துகிற, இயேசுவை மேன்மை பாராட்டுகிற நாம் தான் விருத்த சேதனம் உள்ளவர்களாம். அப்படியானால் உள்ளத்திலே யூதன், ஆவினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் நமக்கு தேவை. 2வதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவினாலே ஆராதிக்கிற ஒரு அனுபவம் தேவை. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. உங்களுக்கு எனக்கும் இப்படிப்பட்ட ஒரு கிருபை, இப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை தேவன் தர வேணும். கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உள்ளத்திலே எப்படி யூதனாய் இல்லாவிட்டால் மாற முடியும்? வாசிக்கும் போது கொலோசியர் நிருபத்திலே பவுல் அப்போஸ்தலன் 2ஆம் அதிகாரத்திலே 11வது வசனத்திலே இவ்விதமாய் சொல்லுகிறார். அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரங்களை களைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். இங்கே கையால் செய்யப்படாத ஒரு விருத்த சேதனத்தை நாம் பெற்றோம் என்று சொல்லுகிறார். எப்பொழுது இந்த விருத்த சேதனத்துக்கு நாம் வருகிறோம் என்று சொன்னால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டு. அப்படியானால் வேத வசனம் நாம் வாசிக்கும் போது, வேத வசனம் கேட்கும்போது, தூதுகள் கேட்கும்போது அது பட்டயம் போல இருதயத்தில் குத்தி நம்முடைய பாவ உணர்வை உண்டாக்கி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனால பாவத்தை உணர்ந்து பாவத்தினால் செய்த கிரியைகளை, பாவ கிரியைகளை மெய் மனஸ்தாபத்தோடு தேவனிடத்திலே அறிக்கை செய்யும் போது, மெய்யான மனஸ்தாபத்தோடு வசனம் குத்தப்பட்ட போது அந்த வசனத்தை நாம் ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே இந்த வசனத்துக்கு தூரமாய் நான் தான் அந்த வசனத்தின்படி பாவியா இருக்கிறேன் என்று நம்முடைய பாவ கிரியைகளை மெய் மனஸ்தாபத்தோடு அறிக்கை செய்யும் போது பாவ மனுஷனை களைந்து போடுகிறோம், அகற்றி போடுகிறோம்.
பாவ அறிக்கை செய்கிறோம். இப்படி பாவம் அறிக்கை செய்யப்படும் போது அவருடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை கழுவுகிறது. கழுவப்பட்ட இரத்தத்தாலே நீங்களும் நானும் ஆவிக்குரிய விருத்த சேதனத்தை, கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்துக்குள்ளே நீங்களும் நானும் கடந்து வருகிறோம். அப்படியானால் பைபிளில் நிறைய பேர் பேதுரு பிரசங்கித்த போது பிரசங்கத்தை கேட்டவர்கள் சொன்னார்கள், ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்பட நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்பட நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் வசனத்தை கேட்கும் போது இந்த பிரசங்கியார் என்னை தான் தாக்கி பேசுகிறார், என்னை தான் குத்தி பேசுகிறார், எனக்காகவே வசனம் எடுத்து பேசுகிறார் அப்படி நினைக்காம, கர்த்தர் வசனமாகிய பட்டயம் என் இருதயத்தை கிழிக்கிறது, என் இருதயத்தில் மெய் மனஸ்தாபத்தை உண்டாக்குகிறது, பாவ உணர்வை உண்டாக்குகிறது. நான் அசுத்தன், நான் தீட்டுள்ளவன், பாவி என்று அந்த வசனத்தின் முகாந்திரம், வசனத்தின்படி ஜீவிக்காத ஒரு பாவி என்கிற அந்த உணர்வு நமக்குள்ளே உண்டாகும் போதுதான் ஆவிக்குரிய விருத்த சேதனம் நமக்குள்ள உண்டாகிறது. உங்களையும் என்னையும் வசனம் குத்துகிறதா? வசனம் வேதனைப்படுத்துகிறதா? இந்த வசனம் ஆவிக்குரிய பட்டயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பட்டயம் நம்மை குத்தும் போது, வசனம் நம்மை பிக்கும் போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் பாவி ஆண்டவரே, வசனத்துக்கு நடுங்குகிறவர்களாய், வசனத்துக்கு பயப்படுகிறவர்களாய், வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறவர்களாய் இருக்கும்போது நம்முடைய பாவ சரீரத்தை கலைந்து போடுகிறோம். கையால் செய்யப்படாத விருத்த சேதனமாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த அந்த அனுபவத்துக்குள்ளே நீங்களும் நானும் கடந்து வருகிறோம். இரண்டாவதாக கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 10-11 வாசிக்கிறேன். கொலோசியர் 3ஆம் அதிகாரத்திலே 10வது, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவை அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டீர்களே, அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் என்றும் விருத்த சேதனம் இல்லாமை என்றும் இல்லை, புறஜாதியான் என்றும் புறதேசத்தானும் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனனும் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமாயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தருமாய், பிரியருமாய், உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையை தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவர் பேரில் ஒரு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே வாசிக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த பழைய மனுஷனை கலைந்து போடுவது, பாவ சுபாவத்தை கலைந்து போடுவது மனம் திரும்புதலை காண்பிக்கிறது. பழைய மனுஷனை கலைந்து போடுவது ஞான ஸ்நானத்தை காண்பிக்கிறது. இரண்டாவதாக, ஞான ஸ்நானத்தின் மூலமாய் நாம் தேவனுடைய விருத்த சேதனத்திற்குள்ளே வருகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞான ஸ்நானத்திலே விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் அப்படி ஒரு வித்தியாசமே இல்லையா? கிறிஸ்துவே காரியமா இருக்கிறார், கிறிஸ்துவே காரியமா இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உங்க ஜீவியத்திலும் என்னுடைய ஜீவியத்திலும் இன்னும் பழைய மனுஷனை, அவனுடைய சுபாவத்தை கலைந்து போட வேண்டும். அதற்கு பின்புதான் பரிசுத்தாவின் அபிஷேகம். ஆவியில ஆராதிக்கிற நாம் கிறிஸ்து இயேசுக்குள் விருத்த சேதனம் உள்ளவர்கள், ஆவியிலே ஆராதனை செய்கிறவர்களாய், அந்நிய பாஷை அடையாளத்தோடு ஆவியிலே கர்த்தருக்குள் களி கூறுகிற அந்த அனுபவத்துக்குள்ளே நீங்களும் நானும் வர வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியானால் இப்படிப்பட்ட மன திரும்புதல் ஞான ஸ்நானத்தின் மூலம், பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வதன் மூலம், எல்லாவற்றுக்கும் மேலாய் கிறிஸ்துவையே மேன்மைப்படுத்துவதன் மூலம், அங்கே பவுல் சொல்கிறது போல மாம்சத்தின்படி விருத்தத்தினை செய்யப்படாமல் ஆவியிலே ஆராதிக்கிற நாமே, கிறிஸ்து இயேசுவிலே மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள், ஆவியிலே ஆராதனை செய்கிற ஜனமாய் நாம் மாறுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியிலே ஆராதனை செய்கிற ஜாதியாய் நாம் மாறுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆவியிலே ஆராதனை செய்யும் போது விருத்த சேதனம் பண்ணப்பட்ட, குத்தப்பட்ட, மனஸ்தாபம் உள்ள, சுத்திகரிக்கப்பட்ட இருதயத்திலே, புதிய மனுஷனை தரித்து கொண்ட ஜீவியத்திலே, அப்படிப்பட்ட ஜீவியமுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தாவின் மூலமாய் கர்த்தர் திரியேக தேவன் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணி, நமக்குள்ளே உலாவி நமக்கு தேவனாயிருக்கிறார். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. அப்படியானால் கர்த்தர் நமக்குள்ளே வாசம் பண்ணி, நமக்குள்ளே உலாவி நமக்கு தேவனாயிருக்கிறார். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். எபேசியர் 2ஆம் அதிகாரம்
2ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது, முன்னே விருத்த சேதனம் உள்ளவர்களாலே தேவன் இல்லாதவர்களாக இருந்தோம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் என்று 12ஆம் வசனம் பாருங்கள். எபேசியர் 2:12. அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்துக்கு உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களாக இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 11ஆம் வசனத்திலே, முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராய் இருந்து மாம்சத்தில் கைகளால் செய்யப்படுகிற விருத்த சேதனமுடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள் இப்பொழுது என்னவாயிருக்கிறோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்கு தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஆவிக்குரிய விருத்த சேதனம், ஸ்பிரிச்சுவல் சர்க்கம்சிஷன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். when you confess our sin, the word of God pick our heart. When the time we realize our sins, we confess and receive the Jesus, கர்த்தர் ஸ்தோத்திரம், in our life, we are a circumcised people. கர்த்தர் ஸ்தோத்திரம். நாம் தேவனை வசனம் நம்மை பேசும்போது, குத்தும்போது, நாம் அதை உணர்ந்து அறிக்கை செய்யும்போது, அவரை தேவனுடைய ஏற்றுக்கொள்கிற வேளையிலே தேவனுடைய சர்க்கம்சேஷன் விருத்த சேதனம் உள்ளவர்களாய் நாம் மாறுகிறோம். அதோடு மாத்திரமல்ல, when you receive the baptism of the Holy Spirit, we put off all our old man nature. That time we are receiving the spiritual circumcision. நாம் பழைய மனுஷனை களைந்து போட்டு கிறிஸ்துவினுடைய கிறிஸ்பாவங்களை தரித்து கொள்ளும் போது நாம் ஆவிக்குரிய விருத்த சேதனமுடையவர்களாக இருக்கிறோம். Thirdly, கர்த்தர் ஸ்தோத்திரம், when we worship with the Spirit, our spirit worshiping come together with saints. கர்த்தர் ஸ்தோத்திரம். பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தில், ஆவியில் ஆராதிக்கிற ஐக்கியத்தில் வரும்போது we are receiving the spiritual circumcision. கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்படி நாம் ஆவியில் ஆராதிக்கும் போது தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உன் தேவனாயிருப்பேன், நான் உன் தேவனாயிருப்பேன், நீங்கள் எனக்கு ஜனமாயிருப்பீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் எங்கெல்லாம் நமக்கு விருத்த சேதனம் தேவை என்பதை குறித்து ஒரு வார்த்தைகளை சொல்லி நான் நிறுத்த விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 51வது வசனத்திலே நாம் படிக்கும்போது, அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்திலே 51வது வசனத்திலே ஸ்தேவான் சொல்லுகிற போது விதமாய் சொல்லுகிறதை நமக்கு படிக்க முடியும். அவர்களை குறித்து சொல்லுகிறார். வாசிக்க கேட்கலாம். வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்கள் பரிசுத்த ஆவிக்கு எப்போதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவியிலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களே. அப்படியானால் இங்கே விருத்த சேதனம் இருதயத்திலும் வேணும், செவியிலும் வேணும். அதோடு மாத்திரமல்ல, யாத்திராகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலேயும் கடைசி வசனத்திலேயும் நாம் படிக்கும்போது, நான் விருத்த சேதனம் இல்லாத உதடுகளை உடையவன் என்று மோசே அறிக்கையிடுகிறதை வாசிக்க முடியும். ஜனங்களே எனக்கு செவி கொடுக்கலையே, எப்படி எனக்கு பார்வன் செவி கொடுப்பான்? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ 3 இடத்துல நமக்கு என்ன வேணும்னா விருத்த சேதனம் வேணும். முதலாவது கர்த்தர் ஸ்தோத்திரம், இருதயத்திலே விருத்த சேதனம். 2வது நம்முடைய செவிகளிலே விருத்த சேதனம். எரேமியா கர்த்தர் ஸ்தோத்திரம், எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் 44ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே படிக்கும்போது, எசேக்கியேல் 44:9 இருதயத்தில் விருத்த சேதனம் இல்லாதவன் என் பரிசுத்த ஸ்தலத்திலே வரக்கூடாது என்று சொல்லுகிறார். இப்போ இருதயத்தில் விருத்த சேதனம் இல்லாதவன், இவ்வளவு நேரம் அதை தான் கேட்டோம். வசனத்தினாலே நம்ம ஒவ்வொரு நாளும் குத்தப்படணும், நம்முடைய ஜீவியம் உணர்த்தப்படணும், நம்முடைய பழைய மனுஷன் களைந்து போடப்படணும், நாம் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாய் மாறணும். அதுதான் விருத்த சேதனம். அதோடு மாத்திரமல்ல, நம்முடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உதடுகள் விருத்த சேதனம் பண்ணப்படணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உதடுகள் விருத்த சேதனம் பண்ணப்படணும். ஏசாயாவின் உதடுகளை, நாவை தூதன் அக்கினி கொண்டு தொட்டு சுத்தமாக்கினுக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் அசுத்த உதடுள்ளவன், நான் அசுத்த உதடுள்ளவன். நம்முடைய உதடுகளினாலே, நம்முடைய உதடுகள் சிவப்பு நூலுக்கு சமானமாக இருக்கட்டும். நம்முடைய உதடுகள் தேன் ஒழுகுகிற உதடுகளாக இருக்கட்டும். கபடையும் பிணைக்கிற இதயம் வேண்டாம். அதோடு மாத்திரமல்ல,
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய செவிகள் விருத்த சேதனம் உள்ளதாய் மாற வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரேமியாவின் புஸ்தகத்திலே நான் படிக்கும்போது 4ஆம் அதிகாரம் 10வது வசனம் அப்படின்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே எரேமியா தீர்க்கதரிசி வேதனையோடு சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தராகிய ஆண்டவரே, உமக்கு சமாதானமாக இருக்கும் என்று செய்தனால் மெய்யாகவே இந்த ஜனத்துக்கு எருசலேமுக்கும் பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, எரேமியா 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் படிக்கும்போது, அவர்கள் கேட்கும்படி நான் யாரோடு பேசி எச்சரிப்பேன், அவருடைய செவி விருத்த சேதனம் இல்லாதது, அவர்கள் கேட்க மாட்டார்கள். கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு நிந்தையா இருக்கிறது, அதன் மேல் அவர்களுக்கு விருப்பம் இல்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு நிந்தையா இருக்கிறது, வசனத்தின் மேல விருப்பம் இல்லை. காரணம் என்னன்னா, அவளுடைய செவிகள் விருத்த சேதனம் இல்லாதது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படியானால் வேதம் சொல்லுகிறது, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கருடைய ஜெபம் அருவருப்பானது. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கருடைய ஜெபம் அருவருப்பானது. அருவருப்பான ஜெபங்களை செய்ய வேண்டாம். இந்த பூமியில இயேசு ஜீவித்த போது ஒரு ஸ்திரீ இயேசுன்றத்தில் வந்து லூக்கா 11ஆம் அதிகாரம் 27-28 வசனத்தில் சொல்லும்போது, உம்மை சுமந்த கற்பமும் நீர் பாலுண்ட முளைகளும் பாக்கியம் உள்ளது என்றார். இயேசு அந்த ஸ்திரியை பார்த்து சொன்னார், அதை பார்க்கிலும் என் வசனத்தை கேட்கிற காதுகள் பாக்கியம் உள்ளது. என் வசனத்தை கேட்கிற காதுகள் பாக்கியம் உள்ளது. அப்படியானால் இந்த நாட்களில் நமக்கு கிருபையாய் வசனங்களை கேட்கிற, அந்நிய சத்தத்திற்கு செவி மடுக்கிற, விருத்த சேதனம் உள்ள செவிகளை உடையவர்களாய் மாறுவோம். விருத்த சேதனம் உள்ள உதடுகளை உடையவர்களாய் மாறுவோம். விருத்த சேதனம் உள்ள கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மனுஷராய் மாறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் நமக்கு தேவனாயிருப்பார். நாம் அவரை தைரியமாய் என் தேவன் என்று சொல்லக்கூடிய இடத்துல நாம் ஜீவிக்க முடியும். ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நல்ல தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம். அடியார்களை தாழ்த்துகிறோம், வறுமையாக்குறோம். ஆண்டவரே, மாம்சத்தினால் செய்யப்பட்ட விருத்த சேதனத்தினாலே ஆபிரகாமுக்கு அவன் சந்ததிக்கும் நீர் தேவனானீர். அதனால்தான் அவர்களுடைய சந்ததியார் என் தேவன் என்று உம்மை உரிமை பாராட்டினார்கள். நாங்களும் இந்த நாட்களிலே ஆவிக்குரிய விருத்த சேதனம் எங்களுடைய இருதயத்திலே, செவியிலே, ஆண்டவரே, எங்களுடைய உதடுகளிலே விருத்த சேதனத்தை பெற்று என் தேவன் என்கிற அந்த உரிமைக்குள்ளே வர உதவி செய்யும். மனம் திரும்புதலும் ஞானஸ்நானம் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று ஆண்டவரே, வசனங்களை கேட்கிற காதுகளை உடையவர்களாகி உமக்கென்று ஜீவிக்க உதவி செய்யும். கிருபைகளை நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். God bless you. Praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.